அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை வாரந்தோறும் தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் வந்திருக்கிற கேள்விகள் சிலவற்றிற்குரிய பதில்களை தற்பொழுது நாம் பார்க்கலாம். கேள்வி இலங்கையிலிருந்து கேட்குறாங்க. இலங்கை சம்மாந்துறையிலிருந்து இல்பிஹார் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. கணவர் பல வருடமாக வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவர் அங்கேயே இறந்து விடுகின்றார். அதற்காக ஊரில் இருக்கும் மனைவி இத்தா இருக்க வேண்டுமா? இத்தா எதற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத்தா இருக்க வேண்டும். கணவர் வெளியூரில் இருந்து அவர் இங்கே வரவே இல்லை, அங்கேயே இறந்துட்டார். ஆனாலும் இங்கே ஊரில் இருக்கிற பெண்ணு இத்தா இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவங்க இத்தா இருக்கத்தான் வேணும். ஏன் இத்தா இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் இத்தா இருக்குமா நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அதுதான் அதற்கான முக்கியமான முழுமையான காரணம். கணவனை இழந்த பெண்கள், அல்லது கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள், அல்லது கணவனை விவாகரத்து குலா செய்த பெண்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க அடுத்த திருமணம் செய்து கொள்வதற்கு இடையில் ஒரு காலக்கெடு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். உடனே அவங்களை இறந்த உடனேயே அடுத்த நாளே திருமணம் செய்து கொள்வதற்கு, மறுமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி கிடையாது. மறுமணத்திற்கு இடையில் ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க வெயிட் பண்ணணும் என்று சொல்லக்கூடிய அந்த கால அளவுக்கு பேர் தான் இத்தா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். கணக்கெடுதல் அப்படிங்கிறது அந்த சொல்லுக்கே கனெக்ட் பண்ணுறது, எண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். இது மாதிரி இருக்கணும்னு அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கிறான். திருக்குர்ஆனில் இதற்கான சட்டங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாஹ் நமக்கு அப்படி கட்டளையிட்டு இருக்கிற காரணத்தினால் நாம் அதை பேணி நடக்க வேண்டும். இப்போ ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், இதுக்கான காரணத்தை நாம் சிந்தித்து இப்போ பரவாயில்ல ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த பெண்ணுடைய வயிற்றில் முந்தைய கணவருடைய குழந்தை வளர்ந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், அது அந்த கணவரை சார்ந்ததாக அது மாறணும். இவங்க மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தை யாருடையது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதை தொட்டு வருகிற பல்வேறு சந்தேகங்கள் வரும். கொஞ்சம் அதுவும் சில நேரங்களில் ஒருவேளை அந்த முந்தைய கணவருடைய குழந்தையே இல்லாமல் மறுமணம் செய்து கொண்டவருடைய குழந்தையாகவே இருந்தால் கூட திடீர்னு குறப்பிரசவத்தில் பிறந்துருச்சு, ஒரு 7 மாதத்தில் பிறந்துருச்சு அப்படின்னா 7 மாதத்தில் பிள்ளை பிறந்துருச்சு, அப்போ முந்தைய கணவருடைய குழந்தையாக தான் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் சம்மந்தப்பட்ட கணவருக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த பிள்ளை மேலே இருக்கிற அக்கறை குறைந்து போக வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளையை பராமரிப்பதில் எல்லாம் பாகுபாடு காட்டுகிற ஒரு இப்படி அதை சுற்றி நிறைய சந்தேகங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதையெல்லாம் இது தவிர்க்குதானே அப்படின்னு நாம் ஒரு செய்தியை சொல்கிறோம். உண்மைதான், இந்த காரணங்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. இதை கடைபிடிப்பதன் வழியாக இந்த பிரச்சனையிலிருந்து நாம் மீண்டு விடலாம். ஆனால் அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதரோ இந்த காரணத்திற்காகத்தான், அதாவது அந்த முந்தைய கணவருடைய குழந்தை இந்த பெண்ணுடைய வயிற்றில் வளர்கிறதா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று இப்படியான ஒரு காரணத்தை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்ல. நாம இதை சிந்தித்து விளங்கி இதில் இவ்வளோ சிக்கல் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை கடைபிடிக்கிறதுனால இந்த சிக்கல்லிருந்து மீளலாம்னு நாம் சிந்தித்து இந்த தகவல்களை காரணங்களை தெரிஞ்சிருக்கிறமே தவிர அல்லாஹ்வோ ரசூலோ இந்த காரணத்திற்காகத்தான் இதான் நமக்கு சொல்லலை. அப்போ அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னால் காரணத்தை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் பொருந்தது பொருந்தலை 2ஆம் பட்சம். அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கா செஞ்சிடணும். ஒருவேளை அல்லாஹ்வோ ரசூலும் இந்த காரணத்தை சொல்லி முந்தைய கணவருடைய குழந்தை வயிற்றில் இருக்குதா இல்லையா என்பதை கண்டறிவது மட்டும்தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு அல்லாஹ்வோ தூதரோ நமக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த காரணம் எங்கே பொருந்துதோ அங்கே காரியத்தை செயல்படுத்தணும். அந்த காரணம் எங்கே பொருந்தலையோ அந்த காரியத்தை செயல்படுத்த தேவையில்லை. இந்த காரணம் பொருந்துகிற இடம் எது? கணவன் மனைவியும் சேர்ந்திருந்த நிலையில் கணவர் மரணித்திருந்தார் அப்படின்னா காரணம் பொருந்துது, நீங்கள் இதா இருங்கன்னு சொல்லணும். கணவனும் மனைவியும் சேர்ந்தே இருக்கலை, அந்த நிலையில் பல மாதங்களா பல வருடங்களா பிரிஞ்சே இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு அந்த காரணம் பொருந்துதா? அந்த மாதிரி பொருத்தம் இதற்குள்ளே இல்லை, எனவே செய்ய தேவையில்லை என்று சொல்லிவிடலாம். ஆனால் இங்கே அல்லாஹ்வோ ரசூல் அப்படி சொல்லாத காரணத்தினால இறைவன் நமக்கு விதியாக்கி இருக்கிறான். நமக்கு தெரிஞ்ச காரணம் இது அல்லாத வேறு பல காரணங்களும் வேறு பல உளவியல் சிக்கல்கள் இருந்து தீர்க்கப்படுகிற விஷயங்களும் அல்லாஹ்வுடைய ஞானத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு அதை விதியாக்கி இருப்பான் என்று நாம் புரிந்து கொண்டு இந்த கட்டளையை நாம் வெளியூரில் இருந்தாலும் செயல்படுத்தத்தான் வேண்டும். அடுத்து துபாயிலிருந்து முகமது இம்தியாஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. என்னுடைய கேள்வி என்னவென்றால், கடந்த வாரம் புதன்கிழமை என்று நீங்கள் காது குத்தலாமா குத்தக்கூடாதா என்ற கேள்விக்கு 2 வகையான ஆதாரங்களை முன்வைத்து பதில் கூறினீர்கள். ஆனால் அதே சமயம் ஆண்களாகிய நாம் நம்முடைய தலைமுடிகளை வெட்டி கொண்டு வித்தியாசமான முறையில் ஹேர் ஸ்டைல் வைத்துக் கொள்கிறோம். இதுவும் இறைவனுடைய படைப்பில் மாற்றம் செய்வது போல் தெரிகிறது. அதனால் முடித்திருத்தம் செய்யலாமா? இதற்கு ஆதாரம் உண்டா? அப்படி முடித்திருத்தம் செய்யலாம் என்றால் நாம் எவ்வாறு செய்ய வேண்டும்? இதற்கு சற்று விளக்கம் கொடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அவன் அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றம் செய்யக்கூடாது என்று இந்த காதில் ஓட்ட போடக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் வைக்கிற வாதங்களில் ஒன்றாக இருக்குது. ஏன்னா காதில் அல்லாஹ் அழகாக படைச்சிருக்கிறான், நீங்கள் ஓட்ட போட்டு அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க என்ற கருத்து அதுக்குள்ளே வருதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றம் செய்யணும், முடி வெட்டுறதும் கூட அப்படி தானே, அல்லாஹ் முடியை இயல்பாக படைச்சு விட்ருக்கான், நீ எதுக்கு அந்த அல்லாஹ்வுடைய படைப்பை போட்டு கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்ற மாதிரி கேள்வி வருகிறது. ஓரளவு மேலோட்டமாக சிந்திச்சா இது இந்த கேள்வி பொருத்தமான கேள்வியாக இருந்தாலும் கூட இது நமக்கு சந்தேகத்திற்குரிய செய்தி இதில் ஒன்றுமே இல்லை. ஏன்னு கேட்டால் இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு மிக தெளிவாக வழிகாட்டுதலை முன் வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க முடி வச்சுருந்தாங்க, அவங்க அந்த முடியை வெட்டினாங்க, அவங்க முன்னிலையில் முடி வெட்டப்பட்டுச்சு. முடியை பற்றி ரசூலுல்லாஹ்வும் பல விஷயங்கள் நமக்கு சொல்லி தந்துட்டு போயிட்ட காரணத்தினால இதை நாம் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இதற்குள்ளே நமக்கு எழவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க காலத்தில் சில பேர் முடிய சில பகுதியை கொஞ்சத்தை மழிச்சிட்டு நல்ல ஒட்டை மழிச்சிட்டு கொஞ்சம் பகுதியில் மட்டும் முடி வைக்கிற பழக்கம்லாம் இருந்துச்சு. அது சில குறிப்பிட்ட சாரார் இடத்துல சமூகத்தார் இடத்துல இப்படியான ஒரு பழக்கம் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, எஹ்லிகு குல்லஹு அவித்ருக்கு குல்லஹு, ஒன்று மழிச்சா முழுசாக மழிச்சிரு, அடித்தா மொட்டை வச்சா முழுசாக வச்சிரு, பாதியை மழிச்சிட்டு என்ன பாதியை வைக்கிறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொன்ன செய்தியெல்லாம் ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ வெட்டுங்க, மொட்டையடிங்க. இன்னும் சொல்ல போனால் மொட்டையெல்லாம் கூட சில நேரங்களில் நமக்கு இபாதத்தில் உள்ளதாகவே இருக்குதுல்ல. இப்போ குழந்தைகளுக்கு அக்கீகா கொடுக்குற அன்னைக்கு நம்ம மொட்டை அடிக்கிறோம், அது ஒரு சுன்னத்தான நபி வழிகளில் ஒன்றாக இருக்கிறது. உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்லுகிற நேரத்தில் தலைமுடி இறக்கிறோம், மொட்டை அடிக்கிறோம், அதுவும் நமக்கான வழிபாடுகளில் ஒன்றாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அப்போ இதுவெல்லாம் படைப்பில் மாற்றம் செய்தல்ங்கிற கோணத்தில் வரவே வராது. வந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இந்த காரியத்தை செஞ்சுருப்பாங்க, இதையெல்லாம் நமக்கு எப்படி வழிகாட்டி தந்திருப்பாங்க என்ற கேள்வி எழும். அதனால் அதில் நம்ம சந்தேகப்படுவதற்கோ அதில் ஆய்வு செய்வதற்கோ நமக்கு வேறு எந்த விஷயங்களும் தேவையில்லைங்கிறத புரிந்து கொள்ளலாம். அப்போ வைக்கிறதுக்கான அளவுகோல் என்ன, முடி எப்படி வச்சுக்கிறது, சங்கையாக வைங்க, அழகாக வைங்க, எப்படி வச்சா நல்லா இருக்குமோ அப்படி வைங்க. ஒரு அளவுகோல் சொல்லிட்டாங்க, பாதியை மழித்து பாதியை வைக்காதீங்க, கொஞ்சத்தை வலிச்சுட்டு கொஞ்சம் பக்கம் முடி வைக்காதீங்க அப்படின்ட்டாங்க. பெரும்பாலும் அப்படி யாரும் வைக்கிறது இல்லை. அப்படி வச்சாலே அது அசிங்கமாக இருக்கணும்னா உலகத்தில் எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால் இன்றைக்கி சமூக அமைப்பில் யாரும் அப்படி வைக்கிறது இல்லை. எப்படி வச்சா அழகாக இருக்குமோ அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூடுதலாக வைங்க, கொஞ்சம் குறைவாக வைங்க. இன்னும் சொன்னாங்க, மன்கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிமுஹு, யாருக்கு முடி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் அதை அழகுபடுத்திக் கொள்ளட்டும், சங்கைப்படுத்திக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ் தஆலா ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான், அவன் அழகாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரட்ட தலையாக இருக்கிறவங்கள பார்த்து இவர் இந்த பரட்ட தலையை பணிய வைக்கிற ஒன்றுமே கிடைக்கலையா, ஏன்பா இப்படி அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நிறச்சி போன ஆளை பார்த்துட்டு இது ஏதாவது சாயம் பூசி இதை மாற்றலாமே அப்படின்னு கேட்குற மாதிரியான செய்திகள். இது எல்லாமே முடியை நாம் அழகுற வச்சுக்கிறதுக்கு, நேர்த்தியாக அதை பயன்படுத்தி கொள்வதற்கு, வெட்டி நேர் செய்து கொள்வதற்கான ஆதாரங்களாக அது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எனவே இதே அந்த வசனங்களோடு போட்டு நம்ம குழப்பிக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை. அடுத்து இலங்கையிலேருந்து நிந்த ஊர்லேருந்து கேட்குறாங்க, அவங்க பேர் என்னங்கிறத போடலை, ஊரை மட்டும் போட்டிருக்கிறாங்க. நான் இலங்கையில் நேரில் சந்தித்திருக்கிறோம், நான் என்ன இலங்கை போயிருக்கும்போது சந்தித்ததாக சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னவென்றால், குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நான் யாராலும் பெறப்படவும் இல்லை, நான் யாரையும் பெறவும் இல்லை என்று சொல்கிறான். அப்படியானால் அல்லாஹ் யாராலும் பெறப்படவில்லை என்று சொன்னால் அதை தாண்டி என்ன உள்ளது, அல்லாஹ் எப்படி தோன்றியிருப்பான் என்பதை சிந்திக்கிற அறிவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்களே. அப்படியானால் இதையெல்லாம் வைத்து சிந்திக்கும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்ல வருகிறது? இஸ்லாம் மனிதர்களை ஒரு அளவோடு தான் அறிவை பயன்படுத்த சொல்கிறதா, அதற்கு மேல் சிந்திக்க சொல்லவில்லையா? இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுது வெறும் படைப்புகளை மாத்திரமே வைத்து இறைவனை அறிவது சிறந்ததாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுடைய கேள்வி என்னென்னு கேட்டால், அல்லாஹ் யார் படைச்சா அப்படின்னு ஏன் சிந்திக்க விட மாட்டேங்கிறீங்க? அல்லாஹ் யாராலும் பெறலை, யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அப்படின்னு அப்படி அல்லாஹ் பற்றி சொல்லப்படுது. ஏன் அப்படி சிந்திச்சா என்ன, அல்லாஹ் படைச்சது யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன, அப்படி சிந்திச்சா என்ன, அப்போ அறிவை சிந்தனையை மட்டுப்படுத்துதான்னு சொல்லி கேட்குறாங்க. சிந்தனையை மட்டுப்படுத்தவே இல்லை இஸ்லாம், ஆனால் தேவையில்லாத வரட்டு சிந்தனைகளை அதை தவிர்க்க சொல்கிறது. சிந்தனைன்னா நேர்மையாகவும் கரெக்டாகவும் உங்களுடைய அறிவை மேம்படுத்துகிற வகையிலையும் பல விஷயங்களை கண்டறிகிற வகையிலையும் அந்த சிந்தனை இருக்கணுமே தவிர, ஒன்றுக்கும் வாய்ப்பே இல்லாத முட்டாள்தனமான சிந்தனைகளை மூடுவா கொண்டாட சொல்லுது. அதை மூடி அப்படியான ஒரு சிந்தனையில் என்ன இருக்குது, சில கேள்விகள் வரும், அந்த கேள்விகள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த கேள்விக்கு பதிலே கண்டறிய முடியாதுன்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கு ஃபுல் ஸ்டாப் போய் அப்படின்னு அப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சா தான் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். சுற்றி வரக்கூடிய கேள்விகளை சுற்றிக்கிட்டே நின்னோம்னா விடையே கிடைக்காம போயிடும். அப்போது அந்த மாதிரி கேள்விகளை நம்ம நின்று சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை.
இப்போ அல்லாவுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லாஹ் படைச்சது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கோமே. இது மார்க் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, மனுஷன் இதை படைச்சது யார் அதை படைச்சது யார் அப்படியெல்லாம் சிந்திச்சுட்டு கடைசியில் ஷைத்தான் என்ன பண்ணிடுறான்னா, அப்படின்னா அல்லாஹ் படைச்சது யார் அப்படின்னு கொண்டு நிப்பாட்டிடுவான். அப்படியான ஒரு சூழல் வந்துச்சுன்னா அல்லாஹ் மேலே நம்பிக்கை ஒன்று ஆமன்து பில்லா சொல்லிட்டு நவுண்டுருங்க. ஏன்னா அல்லாஹ் படைச்சது யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அது ஒரு குஃப்ருல ஷிர்கில் கொண்டு போய் விடுது. அல்லாஹ் படைக்கப்பட்ட ஒருத்தன் ஆயிருந்தான். படைக்கப்பட்ட ஒருத்தன்னா படைக்கப்பட்டவன் அப்படின்னா மற்றவங்களாம் அப்படி தானே வணங்குறாங்க. கடவுளரை பற்றி நம்புகிற பொழுது கடவுளுக்கு அப்பாங்கிறாங்க, கடவுளுக்கு புள்ளங்கிறாங்க, கடவுளுக்கு மாமங்கிறாங்க, கடவுளுக்கு மச்சாங்கிறாங்க. அப்போ கடவுளை நம்மை போன்ற ஒரு சராசரி மனிதர்களை போல கற்பனை பண்ணுறாங்க. இப்போ அல்லாவுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னா அப்போ அல்லாஹ் படைக்கப்பட்ட பொருள் ஆயிடுறான்ல. படைக்கப்பட்ட பொருள் எப்படி படைப்புக்குரிய படைத்தவனாக மாற முடியும்? படைத்தவன் வேறு, படைக்கப்பட்டவைகள் வேறு, ரெண்டும் ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் அதில் சிந்திக்கிறீன்னு வச்சுக்குவோம், அப்போ நீங்கள் கடவுளை பற்றியும் சிந்திக்கலன்னு அர்த்தமாயிடும். இப்போ அவனை படைச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் கடவுள் என்ற இடத்துல இருக்கிறவன் படைக்கப்படாதவனாக இருந்தால்தான் கடவுள். படைக்கப்பட்டதாக இருந்தால் கடவுள் இல்லை, உற்பத்தியாளன் இல்லை, அது உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் என்கிற பட்டியலுக்குள்ளே வந்துடும். அப்போ இல்லவே இல்லாத ஒன்றை தேடினால் இல்லை, அப்படி ஒன்றே இல்லை இல்லை அப்படின்னு 100% நம்பினா மட்டும்தான் அது இறைவன். அவனுக்கு மேலே ஒன்று இல்லைன்னு யாரை நம்புறீங்களோ அவன் தான் இறைவன். அவனுக்கு மேலே ஒன்று இருக்குன்னு நம்பினா அதுதான் இறைவன். அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குன்னு நம்பினா அதுதான் இறைவன். அதுக்கு மேலே இன்னொரு அதான், எதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையோ அதான் இறைவன். அப்போ நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு போனால் அதான் இறைவன், அதை இறைவன், அதை இறைவன், அப்படியே சொல்லிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அப்போ கடைசியில் எங்கே போய் ஒரு இடத்துல முடியுதில்ல, அதான் ஆதின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் அல்லாஹ் அவனுக்கு பேர் வச்சுருக்கா அல்ல அவ்வல், ஆரம்பமானவன். ஆரம்பம்னா அங்கேருந்து நான் ஸ்டார்டிங், அதுக்கு முன்னாடி பாயிண்டே இல்லைன்னு அர்த்தம். ஆரம்பம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முந்தி ஒன்றும் இல்லைன்றதான அர்த்தம். அப்போ அப்படித்தான் நாம் சிந்திக்கணும். இந்த சிந்தனையை இந்த இடத்துல நிப்பாட்டு என்று சொல்வதற்கான காரணம் அறிவை குறைச்சி பயன்படுத்து என்பதற்காக வேண்டிய அல்ல. உன் அறிவை முறைப்படுத்து, தேவையான இடங்களை பயன்படுத்து. தேவையில்லாமல் விடை கண்டுபிடிக்க முடியாத, இல்லவே இல்லாத, விடை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னால் கூட விடை இருக்கு, கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம் வரும். அப்படி கூட இல்லை, விடையே இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு படைப்பாளனே இல்லை, இல்லாத ஒன்று தேடுறிய என்கிற வகையில் தேவையில்லாமல் சிந்தனைங்கிற பேரில் உன் காலத்தையும் நேரத்தையும் அறிவையும் வீணாக்காத என்று சொல்லி நம்மை முறைப்படுத்துகிற வேலையை தான் இதன் வழியாக மார்க்கம் நமக்கு செய்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் நமக்கு ஒரு சின்ன எல்லை போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடம் என்னென்னு கேட்டால், நம்ம மனிதர்கள் அவங்களுடைய காரியங்களுக்கு அவர்கள் தண்டனை பெறுவார்கள் அல்லது நற்கூலி பெறுவார்கள். யார் ஒரு சின்ன நல்ல அமல் செஞ்சாலும் அதுக்குரிய நல்ல கூலியும் கிடைக்கும், ஒரு தீய அமல் செஞ்சாலும் அதுக்குரிய தண்டனையும் கிடைக்கும். இது ஓகே. அதெல்லாமல் மார்க்க இன்னும் என்ன சொல்லுது, மனுஷன் செய்கிற எல்லா காரியமும் அவன் மேலே எழுதப்பட்ட விதியின் அடிப்படையில் தான் செய்கிறான். அது மாதிரி எழுதப்பட்டதை தான் நடைமுறைப்படுத்துகிறானே தவிர வேற ஒன்றும் இல்லை என்னும் சொல்லுகிறது. இப்போ இந்த விதியை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட இதுக்கு நெருக்கமான ஒரு குழப்பம் நமக்கு உண்டாகும். என்ன குழப்பம் உண்டாகும் அப்படின்னு கேட்டால், இறைவனுடைய விதியின் அடிப்படையில் தான் இவர் இப்படி இருக்கார், இந்த காரியத்தை செஞ்சார், இந்த தப்பை செஞ்சார், இல்லை நல்லது செஞ்சார். இந்த நல்லது செஞ்சதுக்கு இவர் காரணம் இல்லை, இறைவன் தான் காரணம். இவர் செஞ்ச தீயதுக்கு இவர் காரணம் இல்லை, இறைவன் தான் காரணம். அப்போ இறைவன் தான் காரணம்னு சொன்னால் இறைவன் அவன் மேலே ஒரு விதியை உண்டாக்கிட்டு நீ தப்பு செஞ்சே நீ அவனை தண்டிக்கிறான், அது தண்டிக்கிற நியாயம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை, விதி சம்பந்தமான கேள்வி. இந்த கேள்வியில் நீங்கள் உலகத்தில் என்ன தலைகீழாக நின்று சிந்திச்சாலும் இதில் 100% திருப்திகரமான ஏற்றுக்கொள்ள தகுந்த ஒரு பதிலை மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியவே முடியாது. அப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபுல் ஸ்டாப், பொய் ஒன்று, எல்லாம் அல்லாவுடைய நாட்டப்படி நடக்குது, நடந்து முடிஞ்ச எல்லாம் அல்லாவுடைய விதி அப்படின்னு நிப்பாட்டிடு. அதுக்கு மேலே நீ கேள்வி கேட்க ஆரம்பித்தா இவன் செஞ்சதுக்காக சொர்க்கமா அல்லது இறைவனை செய்ய வச்சுட்டு இவனுக்கு சொர்க்கம் கொடுத்தானா, இவன் செஞ்சதுக்காக நரகமா அல்லது இறைவனை செய்ய வச்சுட்டு இவனை நரகத்தில் போடுதானா, இந்த கேள்வி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களால் உலகத்தில் எத்தனை ஆராய்ச்சி பண்ணாலும் முடிவுக்கு வர முடியாது. இதை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு கிளியர் பண்ணுவான்னு சொல்லிட்டு இந்த சிந்தனையை ஸ்டாப் பண்ணுங்கிறாங்க. இதுவும் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை தருகிற வகையில் நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி எந்த வகையில் இந்த விதி நம்பிக்கையை பயன்படுத்தினா நமக்கு நன்மை தருமோ அந்த ரூட்டில் நம்மளை திருப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை மார்க்கம் ஏற்படுத்தி தருகிறது. அதனால் மார்க்கம் பொதுவாக மற்ற எல்லாவற்றையும் சிந்திங்க, ஓப்பனாக சிந்திங்க, இன்னும் ஆழமாக சிந்திங்க, புதுசு புதுசாக எல்லா விஷயத்துலையும் மேலும் மேலும் ஆய்வு பண்ண சிந்திக்க கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அல்லாவுக்கு மேலே யாருன்னு கேட்டால் கண்டுபிடிக்க ஒன்றும் இல்லை, ஏன்னா இல்லாத ஒன்று போட்டு யோசிக்கிற, விதியின் அடிப்படையிலா மனிதனுடைய செயலின் அடிப்படையிலா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தா இப்படியும் சிலது சொல்லுது அப்படியும் சிலது சொல்லுது, உனக்கு அதில் தெளிவில்லை, முடிவில்லை, முடிவுக்கு வரவே வர முடியாது
என்று சொல்லப்படுகிற இந்த 2 கட்டங்களை தவிர மற்ற எந்த இடத்துலையும் இஸ்லாம் வந்து சிந்தனையை நிறுத்திக்க, குறைச்சிக்க என்று நமக்கு கட்டளை பிறப்பிக்கவே இல்லைங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, எனது பெயர் நவாஸ் கான். நான் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறேன். சில சமயம் ஜமாத்தோடு தொழுகிறேன், சில சமயம் ஜமாத்தோடு என்னால் தொழுக முடியவில்லை. நான் போவதற்குள் தொழுகை முடிந்து விடுகிறது. தனியாக இகாமத்து சொல்லி தொழுதால் ஜமாத்தோடு தொழுத நன்மை கிடைக்குமா? சுன்னத்து 4 ரக்காத்து தொழுகலாமா, இல்லை 2 ரக்காத்தாக தான் தொழ வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது தனியாக தொழுதா ஜமாத்துக்காண்டி விரைவாக போகிறோம், ஆனால் தாமதமாகிடுச்சு, எனக்கு வந்து ஜமாத்து தொழுத நன்மை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அது எப்படி? ஜமாத்தோடு தொழுதால் தான் ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும். அதுக்கு தான் 27 மடங்கு அதிகபட்ச நன்மை. தனியாக தொழுதுக்கு என்ன நன்மை உண்டோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இப்படி தான் மார்க்கம். தனியாக தொழுவது வேறு, ஜமாத்தா தொழுவது வேறு. ஜமாத்தாக தொழுவதற்கு கூடுதல் நன்மை, தனியாக தொழுதால் குறைவான நன்மை அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி தான் நடக்கும். ஆனால் அதில் அல்லாஹ் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கலாம். எப்படி வைக்கலாம்? ஆதரவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து நீங்கள் ஒரு நன்மையை நினச்சா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு முழுமையான நன்மை தர்றான். அது நீங்கள் நினைக்கிறீங்க, நம்ம ஜமாத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதுக்காக வேண்டி முயற்சி எடுக்கிறீங்க, அதுக்காக வேண்டி ஓடுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க. அதையும் தாண்டி ஒன்று நடந்துருச்சு. உங்களுடைய விருப்பம் எல்லாம் ஜமாத்தை அடையணும்னு முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி வந்தீங்க. ஆனாலும் உங்களால் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு நெருக்கடிக்கு நீங்கள் ஆளாகிட்டீங்க. இப்போ நீங்கள் அல்லாஹ் இடத்துல ஒரு நம்பிக்கை வைங்க. என்ன நம்பிக்கை? நான் அதுக்காக வேண்டி முழுசாக உழைச்சேன், பாடுபட்டேன், சிந்தித்தேன், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சேன். ஆனாலும் நிர்பந்த நெருக்கடியின் காரணமாக என்னால் ஜமாத்து தொழுகையில் பங்கெடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் அல்லாஹ் எனக்கு அதுக்குரிய நன்மையை தருவான். ஏன்னா நாம் ஒரு காரியத்தை செய்ய நினச்சி செய்ய இயலாமல் போகிறது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த சூழ்நிலை அறிவான் தானே. ஒருத்தர் ஹிஜ்ரத்து செய்யணும்னு முடிவெடுக்கிறார். உமையும் ஹாஜிர் ஃபி சபீலில்லாஹி யஜிது ஃபில் அர்தி முராகமன் கசீரா. அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத்து பண்ணணும்னு ஒருத்தர் முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்துட்டு அதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அவருக்கு மௌத்து வந்துருச்சுன்னா அவர் ஹிஜ்ரத்து செஞ்சால் என்ன நன்மை உண்டோ அந்த நன்மையை கொடுக்குறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் தானே கூலியை தருகிறது. இன்னமல்ல அமாலு பின் நியாத். அப்போ நீயத்து முழுமையாக கான்ஃபிடென்ட்டாக அதில் காம்ப்ரமைஸுக்கு வேலையே இல்லைன்னு ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம அல்லாஹ் மேலே தவக்கல் வைக்கலாம், நம்பிக்கை வைக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு முழுமையான நன்மையை தருவான்னு நீங்கள் நம்புவதற்கான முகாந்திரம் நல்லாவே இருக்கிறது. அடுத்து, சுன்னத்தான தொழுகைகளை 4 ரக்காத்தா தொழணுமா 2 ரக்காத்தா தொழணுமான்னு கேட்குறாங்க. சில சுன்னத்துகள் 4 ரக்காத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, சில சுன்னத்து 2 ரக்காத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 என்று சொல்லப்பட்டது 2ஆ தொழுவுங்க, 4 என்று சொல்லப்பட்டது 4ஆ தொழுவுங்க. இப்போ 4ன்னு சொல்லப்பட்டது 2 தொழணுங்கிறாங்களே அப்படிங்கிறதான் உங்களுடைய கேள்வி. அப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஆரம்பத்தில் நாமளே அது மாதிரி ஒரு தப்பான செய்தி சொல்லியிருக்கோம். எப்படின்னு கேட்டால் சுன்னத்தான தொழுகை எல்லாமே 2 தான் தொழுகணும் என்று சொல்லியிருக்கிறோம். அது இரவு தொழுகையை பற்றி பேசுகிற செய்தி. அதுக்கு தான் குறிக்குமே தவிர மற்ற எல்லா நேரத்தினுடைய சுன்னத்துகளை அது குறிக்காது. அது 4 ரக்காத்துன்னு சொல்லப்பட்டால் 4 தான், 2 4 அப்படி பொருள் அல்ல. ஒரே சலாமில் 4, 2 ரக்காத்துன்னு சொல்லப்பட்டால் 2. அப்படி தான் நம்ம செயல்படுத்தணும். அது ஒரு அறியாமையின் காரணமாக சொல்லப்பட்ட இரவு தொழுகைக்கு சொல்லப்பட்ட ஒரு சுன்னத்தை வந்து எல்லா தொழுகைகளுக்கும் சேர்த்து பொதுவான விதியை போல நாம் புரிந்து கொண்டு தவறாக மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதனால் வந்து 4 ரக்காத்தை 4ஆ தொழுவுங்க, 2 ரக்காத்தை 2ஆ தொழுவுங்க. பிரான்ஸ்ல இருந்து நர்கீஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்று முதல் வரிசையில் வருபவர்களுக்கு ஒட்டகம், மாடு, ஆடு, கோழி, முட்டை கொடுத்த நன்மை கிடைக்கும். இதே போல ஜும்மாவுக்கு வரக்கூடிய பெண்களுக்கும் அதே போல் நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக கிடைக்கும். ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவங்களுக்கு வந்து முதல்ல வந்தா ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, 2வது வந்தா மாடு கொடுத்த நன்மை, இப்படி ஹதீஸில் வருது இல்லை. அவங்களுடைய கேள்வி என்னென்னா, பெண்கள் வந்தால் பெண்களுக்கு கிடைக்குமா? அது கண்டிப்பாக கிடைக்கும். இது ஆண்களுக்கு மட்டும் உள்ளது என்று வரையறுத்து சொல்லப்படவே இல்லை. ஆண்களுக்கு தொழுகைக்கு வர்றவங்களுக்கு அதில் சில அறிவிப்புகளில் முதலில் வருகிறவர், 2வது வருகிறவர், 3வது வருகிறவர்னு சில அறிவிப்பு இருக்கிறது. வேறு சில ஹதீஸில் பார்த்தீங்கன்னா சாத்து சானியா, சாத்து சாலிசா, முதல் நேரத்தில் வருபவர், 2ஆம் நேரத்தில் வருபவர், 3ஆம் நேரத்தில் வருபவர். அப்படின்னா என்ன பொருள்? முதல் மனிதர் என்று பொருள் அல்ல. அந்த முதல் நேரம்னு எல்லாம் ஒரு நேரத்தை வச்சிருப்பான் அல்லாவுடைய ஏற்பாட்டில். அந்த நேரத்துக்குள்ளே ஒருத்தர் மெர்ஜ் ஆகிட்டார், உள்ளே வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னா ஒருத்தர் தான் வரணும் அவசியம் இல்லை.
அவங்க 100 பேராக இருக்கலாம், 500 பேராக, 1000 பேராக இருக்கலாம். என்ன நம்ம பொதுவாக எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முதலில் வருகிறவர் அப்படின்னா அந்த பள்ளிவாசலுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆளுக்கு தான் ஒட்டகம், ஒரு ஆளுக்கு தான் மாடு, ஒரு ஆளுக்கு தான் ஆடு அப்படின்னு ஒரு ஆளாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. அந்த முதல் நேரத்துக்குள்ளே 10 பேர் வந்திருக்கலாம், 10 பேருக்கு எல்லாம் ஒட்டகத்தை கொடுப்பான். 20 பேர் அடுத்த ரெண்டாவது இதுக்குள்ளே ஒரு 20 பேர் வந்திருக்கலாம், 20 பேருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை எல்லாம் கொடுக்கலாம். அதனால் ஒரு நேரம் என்று சொல்லப்பட்ட ஹதீஸ்களை வைத்து சிந்திக்கிற பொழுது கூடுதலாக நிறைய பேர் அந்த பட்டியலுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுலேயும் நீங்கள் கேட்குற மாதிரி ஆண்களுக்கு கொடுக்கப்படுவதை போல பெண்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. மார்க்கத்தில் வந்து தனியாக எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி ஒரு கேள்வி சஹாபிய பெண்கள் இடத்துலையும் வந்துச்சு. ஆண்களுக்குன்ற மாதிரி குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்லப்படுத, பெண்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் கிடையாதா என்கிற கேள்வி வந்துச்சு. அப்படியே அல்லாஹ் அந்த நேரத்தில் வசனம் இறக்கி வச்சான். இன்னல் முஸ்லிமீன் அவல் முஸ்லிமாத்தி வல் மூமினீன் அவல் மூமினாத்தி வல் கானித்தீன் அவல் கானிதாத்தி வல் சாதிகீன் அவல் சாதிகாத்தி வல் சாபிரீன் அவல் சாபிராத்தி வல் காஷீன் அவல் காஷாத்தி வல் முத்தசத்திகீன் வல் முத்தசத்திகாத்தி வல் சாயிமீன் வல் சாயிமாத்தி வல் ஹாஃபிலீன் ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத்தி வல் ذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. ஒரு பெரிய லிஸ்டே போட்டுட்டான். இது மாதிரி ஆம்பளைங்களுக்கு அந்த நன்மை இந்த நன்மை ஒரு நீ இப்படிலாம் வருத, பொம்பளைங்களுக்கு என்னன்ற கேள்வி வந்த உடனே முஸ்லிமான பெண்கள், முஸ்லிமான ஆண்கள், மூமினான பெண்கள், மூமினான ஆண்கள், பணிவான பெண்கள், பணிவான ஆண்கள், நோன்பு வைத்த பெண்கள், நோன்பு வைத்த ஆண்கள், திக்ரு செய்கிற பெண்கள், திக்ரு செய்கிற ஆண்கள், இப்படி 2 பேரையும் பட்டியல் போட்டு அல்லாஹ் அத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன், அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை தயாரித்து வைத்திருக்கிறான், பெரிய கூலியை தயாரித்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வசனத்தில் இந்த கேள்விகள் அனைத்திற்குமான பதிலை சொல்லிட்டான். அதனால் ஆண்களுக்கு வழங்கப்படுவதை போல பெண்கள் வந்தால் பெண்களுக்கும் அந்த நன்மை வழங்கப்படும். அடுத்து திருச்சியிலிருந்து முகமது ஆஷிக் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எனது தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கிறோம். எனது தங்கச்சி தௌஹீது மாப்பிள்ளை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்கிறாள். சுன்ன ஜமாத் மாப்பிள்ளை திருமணம் செய்து கொள்ளலாமா? கல்யாணம் தௌஹீது முறைப்படி தான் நடக்கும், இதற்கு விளக்கம் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த திருமண நிகழ்வு எப்படி நடக்கிறது என்பதை மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த மொத்த திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையணும். அப்படி தான் நம்ம பொதுவாக மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி பெண் பார்த்தாலும் எப்படி பார்ப்போம்? அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தானே யோசிப்போம். நீங்கள் திருமணத்தை முறைப்படி கரெக்டாக மாலை இல்லை, தேவையில்லாத இல்லை, குத்துபாக்கள் இல்லை, ரசூல்லா காட்டி தந்த அடிப்படையில் ரொம்ப சிம்பிளாக மகர் கொடுத்தீங்க, விருந்து கொடுத்தீங்க, சாட்சிகளை வச்சுக்கிட்டீங்க, அதோடு முடிச்சிட்டீங்க, செலவு கம்மியாக பண்ணீங்க அப்படின்னா திருமணத்தினுடைய அந்த சபை கரெக்டாக இருக்குது. ஆனால் திருமணத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆணோ பெண்ணோ, மாப்பிள்ளையோ பெண்ணோ, அவங்க அதுக்கு தகுதியற்றவர்களாக இருந்தால் அதைத்தான் முதல்ல கவனிக்கணும். ஏன்னா அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின் வலா அமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவோ அஜபத்துக்கும். நீங்கள் வந்து முஷ்ரிக்குகளை கல்யாணம் முடிச்சிடாதீங்க, அவங்கள விட ஒரு மூமின கல்யாணம் தேர்வு செய்யுங்க. எப்படி ஒரு மூமினான அடிமை சிறந்தவங்களாக போயிடுவாங்க. ஒரு முஷ்ரிக்கான அழகுள்ள உங்களை கவருகிற ஒருத்தியை விட அல்லது ஒருத்தரை விட ஒரு அடிமை பெண்ணோ ஒரு அடிமை ஆணோ இருந்தாலும் சரிதான், மூமினா இருந்தாங்கன்னா அவங்கள விட சிறந்தவங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ இதன் வழி அல்லாஹ் சொல்ல வர்ற செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், தேர்ந்தெடுக்கப்படுகிற மாப்பிள்ளையும் பெண் அது அவங்களுடைய கொள்கை என்ன ரொம்ப கவனிக்கணும். அதில் அது பின்னாடி சில பேர்லாம் இப்படிலாம் பண்ணுறாங்க, பின்னாடி திருத்திக்கலாம். அதெல்லாம் யார் கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. திருந்தவும் செய்யலாம், திருந்தாமலும் போயிடலாம். அதுக்கான வாய்ப்பு நம்ம இடத்துல உத்தரவாதமாக நம்ம எதையும் உறுதியிட்டு சொல்லிட முடியாது. நாம் திருமணம் செய்கிற நேரத்தில் செலக்ட் பண்ணுற ஆள் எப்படி இருக்கணும் நம்ம தான் கவனிக்கணும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி தான், துன்கஹுல் மர்அத்துல் அர்பஇன் லிமாலி ஹாவலி ஹசபி ஹாவலி ஜமாலி ஹாவலி தீனிஹா, அழகுக்காக, குலத்துக்காக, செல்வத்துக்காக, தீனுக்காக பல மாதிரி கல்யாணம் நடக்குது. ஆனால் நீங்கள் ஒரு ஆண் பெண்ணை தேர்வு செய்யும்போது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் மார்க்கத்துக்காகத்தான், கொள்கைக்காகத்தான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிச்சிருக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் உறுதியாக நிற்கிறாங்க, அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கையேந்த மாட்டாங்க அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிறாங்கன்றது தான் நீங்கள் முதல் அளவுகளாக வச்சு தேர்வு செய்யணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் காலம் முழுக்க ஒரு பெரிய இழப்பையும் துன்பத்தையும் மார்க்க ரீதியான சங்கடங்களையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் சந்திக்கிற ஒரு சூழல் வந்துடும். சில நேரங்களில் அதுவே நம்முடைய மறுமை வாழ்க்கையை கூட பாழாக்கிற ஒரு நிலையை நோக்கி நம்மை நகர்த்திடும். ஆகையினால தௌஹீது சிந்தனை தான். தௌஹீது நம்ம சொல்கிறது, நீங்கள் அமைப்பு ஜமாத்து இயக்கம் அதுக்குள்ளே நீங்கள் சுருக்க கூடாது. தௌஹீது மாப்பிள்ளை வேணும் அப்படின்னா தௌஹீது ஜமாத்தில் இருக்கிற மாப்பிள்ளை, தௌஹீது அமைப்புகளில் உள்ள மாப்பிள்ளை அப்படி நீங்கள் புரிஞ்சுக்காதீங்க. எல்லா இடங்களையும் தௌஹீதை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க.
அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கேரக்டரை, அவங்களுடைய கொள்கையை, அவங்களுடைய குணநலன்களை, அவங்களுடைய மார்க்கப்பற்றை நீங்கள் அளவிடணுமே தவிர சார்ந்திருக்கிற அமைப்பை மட்டுமே வச்சு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பல நேரங்களில் தவறிழைத்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உங்களுடைய சகோதரி தௌஹீது சிந்தனை உள்ள மாப்பிள்ளை வேணும்னு அதில் உறுதியானாங்கன்னா கரெக்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அது மாதிரியான ஒரு நல்ல மணமகன் அமைகிற வரைக்கும் பொறுமையோடு இருந்து அவங்களுடைய திருமணத்தை செஞ்சு வைங்க. அதான் சிறந்த வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும். அடுத்து அப்துல் காதர் அப்படிங்கிறவங்க கடையநல்லூர்லேருந்து கேட்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தை அடக்கம் செய்த கபரு முன் நின்று தினமும் சென்று அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லை. டெய்லி போகிறதுக்கு ஆதாரம் தேட தேவையில்லை. கபருஸ்தானில் போய் நின்று கபராளிகளுக்காண்டி துவா செய்யலாமா? துவா செஞ்சுருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. திடீர்னு நல்ல நேரத்துல எல்லாம் போய் அந்த மாதிரி ரவுதாவில் கபருஸ்தானில் போய் நின்று கொண்டு அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க என்றெல்லாம் ஹதீஸில் பார்க்குறோம். அதனால் கபருஸ்தானில் போய் அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டவங்களுக்காக வேண்டி பொதுவாக கேட்கலாம் என்று சொல்கிற பொழுது, நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்காக வேண்டி தினந்தோறும் நம்ம போயிட்டு தொழுதுட்டு வர்ற நேரத்துல எல்லாம் அங்கே போய் சந்தித்து ஒரு சலாம் சொல்லிட்டு அவங்களுக்காக வேண்டி ஒரு துவா செஞ்சுட்டு வர்றது மார்க்க அடிப்படையில் நல்ல காரியங்களில் ஒன்று தான். இன்னும் சொல்ல போனால் ஜியாரத்துக்கு போங்க வேறு சொல்லப்பட்டிருக்குல்ல, இந்த மாதிரி ஜியாரத்துக்கு போங்க என்று வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக வேறு இருக்குல்ல. சுன்னத்தாக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை டெய்லி செஞ்சால் என்ன, தாராளமாக செய்யலாம், ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. அடுத்து தஞ்சாவூர்லேருந்து சாகுல் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எனக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் KFC மற்றும் மாற்றுமத ஹோட்டல்களில் சிக்கன் மட்டன் சாப்பிடுகிறார்கள். முஸ்லீம் கடையில் மட்டும் இறைச்சி சாப்பிடுங்கள் என்று சொன்னால் மற்ற ஹோட்டல்களிலும் ஹலால் சிம்பல் உள்ளது, அதனால் சாப்பிடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுதுள்ள நடைமுறையில் அனைத்து ஹோட்டல்களிலும் ஹலால் ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறார்கள். அங்கே சாப்பிடுவது கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆடு மாடு இந்த இறைச்சி சாப்பிடுவதை பொறுத்த வரைக்கும் ஹலாலான முறையில் பிஸ்மி சொல்லி அறுக்கப்பட்ட உணவை தான் நம்ம சாப்பிடணுங்கிறது நம்ம மீது விதிக்கப்பட்ட கடமை. இதில் முஸ்லீம்களுடைய கடையாக இருந்தால் சந்தேகத்துக்கு வேலையே இல்லை. முஸ்லீம்கள் அப்படி தான் அறுத்திருப்பாங்க, தாராளமாக நம்ம சாப்பிட்றலாம். ஒருவேளை அதில் அங்கே பிழை நடந்திருந்தால் கூட நம்மளை அது பாதிக்காதுன்னு வைங்க. ஏன்னா நம்ம கரெக்டான நல்லெண்ணத்தோட, கரெக்டான நம்பிக்கையோட, கரெக்டான ஆள் மேலே நம்பிக்கை வச்சு தான் நம்ம சாப்பிட்ருக்கோம், தப்பு இல்லை. மற்றவங்களுடைய கடைக்கு போகும்போது அதில் ஒரு நெருடல் வருது, இது ஹலால் சிம்பல் போட்டிருக்கிறாங்க அதனால் நாங்கள் சாப்பிட்றோம்னு சில பேர் சாப்பிட்றாங்க, இது ஏற்றுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஹலால் சிம்பல் இவங்க சொல்கிற மாதிரி ஒரு சந்தேகத்துக்குரியதும் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா இடங்களிலும் இது சந்தேகத்துக்குரியது இல்லை. அப்படி எங்கேனும் சந்தேகத்துக்குரியதாக இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அவங்களிடத்துல கேட்டு உறுதி செஞ்சுக்கோங்க, எப்படியா இருக்கிறீங்க, யார்கிட்ட கறி வாங்குறீங்க என்று கேட்டுட்டு சாப்பிடுங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு நெருடலாக இருந்துச்சு அப்படின்னா தவிர்த்துங்க. ஏன்னா லிஸ்முமா ஹாக்கஃபி சதரிக்க, பாவம் என்பது உன் உள்ளத்தை உறுத்துறதும் பாவம்ட்டாங்க. அப்படி சொல்ல ஒரு அளவுகோல் சொல்லியிருக்கிறதுனால இவங்க எப்படி அறுத்திருப்பாங்கன்னு தெரியலையேன்னு ஒரு கேள்வி சிம்பிள் இருக்குது, ஆனாலும் உங்களுக்கு தோணுது, ஒரு கேள்வி வருது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தெளிவு கிடைக்கலையா அதுலேருந்து விளக்குங்க. தாமா யுரீபுக்க இல்லா மாலா யுரீபுக்க, சந்தேகமானதிலிருந்து சந்தேகம் இல்லாததின்பால் போயிருங்கிறாங்கல்ல. சந்தேகம் இல்லாத என்னது, வேறு என்ன ஏதாவது இருந்தால் கொடுங்க, மீன் கொடுங்க அல்லது சாம்பார் கொடுங்க, பொரியல் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேறு ஒன்றுக்கு மாறிக்கிட்டிங்கன்னா சந்தேகம் இல்லாமல் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கிளியர் பண்ணி கொண்டு சாப்பிடுவது நல்லது. அல்லது பரவலாக அறியப்பட்ட ஒன்றாக இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது, இவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, போட்டிருக்கிறது கரெக்டு தாங்க அப்படின்னு நம்பப்படுகிற வகையில் ஒரு சூழல் இருக்கும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் சந்தேக கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்க வேண்டிய தேவையும் அவசியம் நமக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதான். ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு ஒற்றை தீர்வாக இதை சொல்ல முடியாது. ஏன்னா இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குன்னு சொல்லி சொல்லும் பொழுது இயன்றவரை சந்தேகம் வந்தால் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கங்க. சந்தேகத்திற்கான முகாந்திரமே இல்லைன்ற அளவுக்கு மக்களிடத்தில் பரிச்சயமானதாக அவங்க இப்படி தான் ஹலாலான முறையில் தான் கொடுப்பாங்க என்கிறது அறியப்பட்டதாக இருந்தால் தாராளமாக சாப்பிடுவாங்க, அது ஒன்றும் நம்மளை பாதிக்காது. அடுத்து அப்துல் சமத் அப்படிங்கிறவங்க மதுரையிலேருந்து கேட்குறாங்க, ஐடி போன்ற துறைகளில் பணிபுரியும் நபர்கள் ஷூ காலுறை அணிவதால் உது செய்வதில் சிரமம் ஏற்படுகிறது, அதற்கு தீர்வு என்ன, மசேஜ் செய்யலாமா, இது தெரியாமல் பலர் தொழுகையை விடுகிறார்கள், இதனை விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷூ போட்டிருக்கும்போது சாக்ஸ்லாம் போட்டு ஷூலாம் போடுறோம்ல, அவங்க உது செய்கிறதுல ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அவங்க எல்லா நேரத்துலையும் ஷூவை கழட்டி சாக்ஸை கழட்டி உது செய்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். அந்த சிரமத்தை போக்குறதுக்காக வேண்டி மார்க்கத்தில் ஒரு சிரமத்திற்கான பரிகாரம் சலுகை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன சலுகை அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒருத்தர் உலுவோடு இருக்கிற நிலையில் சுத்தமாக உலுவோடு இருக்கிற தருணத்தில் சாக்ஸை போடுறார்.
சாக்ஷேபம் காலையில் ஒரு 10 மணிக்கு குளிச்சுட்டு ஒது செஞ்சுட்டு குளிச்சுட்டு வந்தாருன்னு வைங்களேன். அப்படி ஒது செஞ்ச நேரத்தில் வந்தவர் வந்து ட்ரெஸ் பண்ணுறாரு, அதோடு சேர்ந்து ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு போயிட்டார். லுகருடைய நேரம் வந்துருச்சு, லுகர் தொலை போகணும். இப்போ ஷூவையும் சாக்ஸையும் அவர் கலட்டுன்னு ஒது செய்ய போகிறார். ஒது இடையில ஒது முறிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒது முறிஞ்சிருச்சு. இப்போ ஒது செய்ய போகிறார். ஒது செய்ய போகிறாருன்னா ஒது செய்வதற்கு நேரத்தில் காலை கலட்டி ஷூவை கலட்டி அவர் காலை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஈர கைகளால் அந்த காலின் மேல்புறத்தை ஒரு தடவிட்டார்னா போதுமா, மசாஜ் செஞ்சால் போதுமானது. இப்படி சொல்ல நமக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க, சலுகை கொடுத்துருக்குறாங்க. எப்படி இந்த சலுகையை எது வரைக்கும் பயன்படுத்தலாம்? இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கு ஷூவை போட்டார், சாக்ஸை போட்டார். அடுத்த நாள் காலையில் 10 மணி வரைக்கும் அவர் தொழக்கூடிய ஒது அவருக்கு தேவைப்படுகிற நேரத்தில் எல்லாத்துலேயுமே காலை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. லுஹருக்கு, அசருக்கு, மகரிபுக்கு, இஷாவுக்கு, அடுத்த நாள் சுபு வரைக்கும் கூட அவர் கழட்ட வேண்டியதில்லை. ஒரு நாளைக்கு உள்ளூர்காரராக இருந்தால். அதுவே வெளியூரில் பயணத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம், அவருக்கு 3 நாளைக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, சலுகை இருக்கிறது. இன்னைக்கு போட்ட ஷூவை அவர் கலட்டவே இல்லை, 3 நாள் கலட்டாட்டியும் பிரச்சனை இல்லை. 3 நாள் அதை போட்ட நிலையிலேயே அவர் வந்து அதை மசாஜ் செஞ்சுக்கலாம். ஆனால் அது குளிப்பு கடமைக்கு அது பொருந்தாது. குளிப்பு கடமையானவர்கள் முழுசாக குளிச்சு ஆகணும். அதுக்கு வந்து நான் மசாஜ் செஞ்சுக்கிறேன்னு அதில் விதிவிலக்கு வழங்க முடியாது. ஒது செய்கிற தருணத்தில், ஒலுவுக்கான தேவை இருக்கிற நேரங்களில் இந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ளலாம். இது ஹதீஸ்ல தெளிவாக இருக்கிற காரணத்தினால இதை அறியாமல் சிரமத்துக்கு ஆளாகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் போடும்போது ஒரே ஒரு கண்டிஷன், காலு சுத்தமாக இருக்கணும், ஒலு செஞ்சவராகவும் இருக்கணும். அந்த நிலையில் அவங்க போட்டாங்கன்னா மசாஜ் செய்து கொள்வதே போதுமானது. ஷூ சாக்ஸை கலட்டி கொண்டு காலை கழுவ வேண்டும் என்கிற கட்டாயம் ஒரு நாளைக்கு இல்லை. அடுத்து மலேசியாவிலிருந்து அன்வருத்தீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, உங்களுடைய பயான்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறேன். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தௌஹீத் சகோதரர்களுக்கு ஏதேனும் நிகழ்ச்சி நீங்கள் ஏற்பாடு செய்யலாமே. உங்களுடைய சொற்பொழிவு மார்க்க பிரச்சாரம் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் மலேசியா, கத்தர், துபாய் போன்ற நாடுகளிலும் வாழும் மக்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இயக்கம் சாராத தௌஹீத் சிந்தனையுடைய சகோதரர்கள் இங்கு இருக்கிறார்கள், அவர்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள். இதற்கு முயற்சி எடுங்கள், அல்லாஹ் அருள் புரிவானாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வளைகுடாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு முகாந்திரம்லாம் இருக்குது, அது நடந்து ஒன்றும் இருக்குது. நம்மளும் பல தடவை அழைக்கப்பட்டு போய் வந்து நம்மளுடைய மக்களுடைய தொடர்பெல்லாம் நமக்கு இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுடைய மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, பேசிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள், ஒரு நிகழ்ச்சிக்காக வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சால் நல்லாயிருக்கும்ன்ற பேச்சுவார்த்தைகள் சமீப காலமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது சம்பந்தமாக நாமும் ஒரு முயற்சி எடுக்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இருக்கிற மக்கள், வேறு சிலர் அந்த சிந்தனையுடைய மக்கள் யார் இருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இதில் இருக்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாம் ஒரு அனைவரையும் சந்திக்கவும் அல்லது மற்றவங்களோட கலந்து பேசி அங்கே வந்து இது மாதிரி மார்க்க ரீதியான விஷயங்களை முன்னெடுத்து செல்வதற்கு வேறு ஏதேனும் வாய்ப்புகள் இருந்தால் அதை பற்றி சிந்திப்பதற்கு, முயற்சி எடுப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்கிறோம். அடுத்து, என்னுடைய பேர் ஷேக் அப்துல்லா, பரமக்குடியிலிருந்து ஷேக் அப்துல்லாங்கிறது கேட்குறாங்க. என்னுடைய கேள்வி என்னவென்றால், அல்லாவை எப்படி நன்றி கூற வேண்டும்? மனிதர்களிடத்தில் சொல்லுவதை போன்று கூற வேண்டுமா, இல்லை அவனை நன்றி கூறி புகழ்வதற்கு துவா எதுவும் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் அப்படின்னா வெறுமனே மனிதர்களுக்கு சொல்கிற மாதிரி நன்றி, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளில் சொல்லி மனிதர்களுக்கே இந்த நன்றிங்கிற சொற்களால் பெரிய பலன் இல்லை. ஒரு மன திருப்தி, ஒரு சந்தோஷம் என்பதை தாண்டி அவர் செய்த உதவிக்கு ஒரு பெரிய பிரதி உபகாரமாக அதை நினைச்சிட முடியாது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த உதவிகளுக்கு, மனித உதவிகளுக்கு சொல்லும் பொழுது கூட அதுக்கு ஜஸாக்கல்லாஹு கைரான குறைஞ்சபட்சம் சொல்லுங்கள். வேற என்ன செய்யுங்க, அவர் என்ன செஞ்சாரோ அதே மாதிரி பிரதி உபகாரம் செய்யுங்க. அதுதான் அதுக்கான நன்றி. நன்றினா என்னன்னு கேட்டால், அவர் ஒரு உதவி செஞ்சுருக்கிறார். உதாரணமாக அதை ஒரு ரூபாயில் மதிப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு உதவி உங்களுக்கு செஞ்சாருன்னா நீங்களும் அதற்கு இணையாக அந்த 1000 ரூபாய் மதிப்புள்ள பிரதி உபகாரத்தை செய்வதற்கு ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா 1000 ரூபாய்க்கு போதுமான அளவுக்கு உங்கள் மனம் அமைதி கொள்கிற அளவிற்கு அவருக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. அல்லது குறைந்தபட்சம் அவருடைய நன்றியை வெளிப்படுத்துகிற வகையில் ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் உனக்கு நற்கூலி வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனை செய்தாவது அந்த நன்றியை வெளிப்படுத்த முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மனிதர்களுக்குரியது. ஆனாலும் கூட நம்ம பரவாயில்ல என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி அல்லாஹ்விடத்தில் ஒரு நற்கூலியை கேட்டு துவா செய்யக்கூட இல்லாமல் நன்றி அப்படின்னு ஒரு ஒத்தை சொல்லில் கடந்து போகிற மக்களை தான் நம்ம பெரும்பாலும் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எதை எதை கொடுத்தானோ அதை அவன் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்று விதித்தானோ அப்படி நன்றி செலுத்தணும்.
இப்போ நம்ம பணத்தை கொடுத்தானா பணத்தால் நன்றி, நேரத்தை கொடுத்தானா நேரத்தால் நன்றி, பார்வையை கொடுத்தானா பார்வைகளால் நன்றி, உடல் உழைப்பை ஆரோக்கியத்தை கொடுத்தானா ஆரோக்கியத்தின் மூலமாக நன்றி. அப்படின்னா இது எல்லாவற்றையும் அல்லாஹ் விரும்பிய வகையில் செலவழிச்சா அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதா அர்த்தம். அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறது வெறுமனே நன்றி இறைவா என்று சொல்லுகிற சொற்களால் உண்டான நன்றி அல்ல. அது அல்லாவுக்கு பிடிக்கும் தான். என்ன மாதிரி அல்லாவை துதிப்பதன் வழியாக, வழிபாடு செய்வதன் வழியாக, இறைவனுக்கு பணிவை வெளிப்படுத்துவதன் வழியாக, இறை கட்டளைகளை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதன் வழி, இதுதான் அல்லாவுக்கு நாம செய்யக்கூடிய நன்றி. எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தான் அல்ல, இப்படியெல்லாம் செலவு பண்ணுன்னு 1000 வழிகளை சொல்லி தந்தான். ஏழைகளுக்கு கொடு, பள்ளிவாசலுக்கு கொடு, நல்ல காரியத்துக்கு கொடு, அதுக்கெல்லாம் கொடுத்தோம்னா அல்லாவுக்கு நன்றி செலுத்துன்னு அர்த்தம். அப்போ நன்றி செலுத்தினோம்னா அல்லாஹ் எனக்கு மேலும் மேலும் அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்பான். லைன் சக்கரத்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகமாக தருவேன் அல்லாஹ் சொன்னான்ல. இது மாதிரி செல்வத்தை கொடுத்தவனு செல்வத்தில் நன்றி செலுத்து, இன்னும் தருவான். ஆரோக்கியத்தை அல்லாஹ் விரும்பின அடிப்படையில் அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்க. அந்த ஆரோக்கியத்தின் வழியாக மற்றவர்களுக்கு உதவுங்க. நல்ல காரியங்களில் உங்களுடைய உடல் வலுவை நீங்கள் செயல்படுத்துங்க. இந்த ஒன்றைக்கும் ஒவ்வொரு வகையான நன்றிகளை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் வெறும் சொற்கள் என்பதை தாண்டி சொற்களிலும் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய சொற்களில் உள்ள சுக்ர் என்ன? அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை துதிப்பது, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்பது கூட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற வகைகளில் தான் அடங்கும். அதனால் இறைவன் விதியாக்கிய வகையில் நம்முடைய பார்வையை, சொல்லை, செயலை, சிந்தனைகளை அனைத்தையும் அமைத்துக் கொள்வது தான் அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றியாக இருக்கும். அடுத்து சர்தார் ஜஹாங்கீர் அப்படிங்கிறவங்க சவுதி அரேபியாவிலிருந்து கேட்குறாங்க, குர்ஆன் தமிழில் அர்த்தம் தெரிந்து ஓதுவது நன்மையா அல்லது அரபியில் ஓதுவது நன்மையா, விளக்கம் தருவோம்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுமே நன்மை தான். அரபியில் ஓதுறதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த சொல்ல அப்படியே நம்ம திரும்ப சொல்கிறோம். அதுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. அது அந்த மகத்துவத்தை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். பிஸ்மில்லா அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்களா குர்ஆனை, பாவுக்கு 10, சீனுக்கு 10, மீமுக்கு 10, அலிஃபுக்கு 10, லாமுக்கு 10, லாமுக்கு 10, ஹேக்கு 10ன்னு ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். குர்ஆனை அதே மொழியில் அப்படியே நாம் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்குகிற பரிசு. இதில் சொன்னாங்க. இது குர்ஆனை நேரடியாக மொழி தெரிஞ்சாலும் தெரியாமலும் அரபி அப்படியே சொல்வதற்குரிய நன்மை. அது அல்லாஹ் அர்த்தம் தெரிஞ்சு நாம படித்தோம்னா அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற நன்மை. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லலாம், நீங்கள் சிந்திங்க, புரிஞ்சுக்குங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, கவனிங்க அப்படிங்கிறான்ல. நீங்கள் அர்த்தத்தை ட்ரை பண்ணுறீங்கன்னா அதையெல்லாம் செய்றீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்குறீங்க, அல்லாஹ் சொல்கிறது என்னங்கிறத படிக்கிறீங்க. இதையெல்லாம் தான் அல்லாஹ் செய்ய சொன்னால். நான் சொல்கிறத கேளுங்க, அதை பாருங்கள், அதை படிங்க, அதை சிந்தனை பண்ணுங்க. அதுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. மொழிபெயர்ப்பை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்குரிய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருவான். அதுக்கு அடுத்த கட்டமாக செயல் வடிவம் பெறுகிற பொழுது செயலுக்குரிய நன்மைகளாக அடுத்து அல்லாஹ் நமக்கு அதுக்குரிய நன்மைகளை தருவான். ஆகையினால அரபியில் படிப்பதும் நன்மை, தமிழில் மொழிபெயர்த்து படிப்பதும் நன்மை. ரெண்டுமே நன்மை தான். இதை விட அது சிறந்தது உயர்ந்தது அப்படி நீங்கள் பிரித்து பார்க்காம ரெண்டும் தேவையானது, ரெண்டையும் செய்யணும்னு நீங்கள் ரெண்டையும் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் கேட்குறாரு, பேர் தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும், நான் இஸ்லாத்தை ஏற்றவன். என் தந்தை வட்டி போன்ற அனாச்சாரங்களில் ஈடுபடுகிறார். நான் அவர்களின் வீட்டில் உணவு உண்ணலாமா? எனக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, அந்த பணத்தில் நான் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் மார்க்கத்தில் அது ஒன்றும் குற்றம் இல்லை. உங்களுடைய தந்தை வட்டி வாங்குகிறார், வட்டியில் சம்பாதிக்கிறார் என்பதற்காக நீங்கள் குற்றவாளி ஆக மாட்டீர்கள். இது நம்மளா சொல்கிற செய்தி இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உஹ்ரா, ஒருவரின் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். வட்டி வாங்கினது, வட்டி கொடுத்தது உங்கள் தகப்பனார் தானே தவிர நீங்கள் வட்டி வாங்கலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் அவர்கிட்ட போய் பைசா வாங்குறேன், அவர் ஆக்குன சாப்பாடை சாப்பிட்டோம்னா அந்த வட்டியை சாப்பிட்டதா அர்த்தமாயிரும். இல்லை, நீங்கள் அவரிடத்துல மகனாக சாப்பிடுகிறீர்கள், அன்பளிப்பாக வேறு கோணத்தில் சாப்பிட்றீங்களே தவிர வட்டி பேஸில் உங்களுக்கு அவருக்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லை. அவருக்கு வந்த வழி வேண்டுமானால் வட்டியாக இருக்கலாம், அவரிடமிருந்து உங்களுக்கு வந்தது நீங்கள் யாரிடமிருந்து பெறுகிறீர்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள டீலிங் என்ன? அவர் உங்கள்கிட்ட அவங்க பணம் கொடுத்து அது அவருக்கு வட்டியை கொடுத்து அப்படியா, அல்லது அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து அதில் ஒரு வட்டி பணம் அப்படி, அது இல்லை தானே. இது வேற ஒரு வகையில் ஒரு உறவு முறையில் பெறக்கூடிய பணம் தானே. அப்போ இதை போய் நீங்கள் வட்டின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு வட்டியாக இருக்கிறது அவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு மாறும்பொழுது கூலியாக மாறலாம், அன்பளிப்பாக மாறலாம், தர்மமாக மாறலாம், வேறு ஏதேனும் ஒன்றாக மாறலாம். வாங்குறவருக்கும் கொடுக்கிறவருக்கும் உள்ள நிலை என்ன? அப்போ நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து பெறுகிறீர்கள், சாப்பிடுகிறீர்கள் என்றால் அந்த சாப்பாடு வட்டி என்ற அடிப்படையில் வரவே வராது.
அது மாதிரி வேதக்காரர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன்ல இருக்கிறது. வேதக்காரர்களுடைய அவர்கள் சபிக்கப்பட்டதுக்கான காரணத்தை சொல்லும் பொழுதே அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட வட்டியை அவர்கள் வாங்கி சாப்பிட்டதும் தான் அப்படிங்கிறான். அப்போ வட்டியை தொழிலாக கொண்டிருக்கிற ஒரு சமூகம் அவங்க கொடுக்குற உணவு உங்களுக்கு ஹலால் நல்லா சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க பிஸ்னஸ் வட்டி, நீ அவங்கள்ட்ட வட்டி வாங்கலை, நீ அவங்கள்ட்ட உணவை வாங்குற, அன்பளிப்பை வாங்குற, தர்மத்தை வாங்குற, கூலியை வாங்குற, வேற ஏதோ ஒன்று வாங்குறியே தவிர உனக்கும் அவங்களுக்கும் இடையில வட்டி டீலிங் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த பணம் எப்படி கிடைச்சிச்சு? வட்டி தான், ஹராமான வழியில தான். அவங்க ஹராமில் சம்பாதிச்சதுனால நீங்கள் அந்த ஹராமிலே பங்கெடுத்ததாக ஆகிவிடாது. அதனால் அதில் நீங்கள் சங்கடப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த பணத்தை கொண்டு உங்களுக்கு வேறு ஏதேனும் திருமண செலவோ அல்லது தொழிலுக்கோ வேறு எந்த வகைக்கு செலவு செஞ்சாலும் உங்கள் மீது அந்த குற்றம் எழுதப்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இம்ரான் நசீர் அப்படிங்கிறவங்க சென்னையிலேருந்து கேட்குறாங்க, எனக்கு அல்லாஹ்வை பற்றி தவறான எண்ணங்கள் வருகிறது, அதற்கு என்ன செய்வது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சொன்னாங்க, எங்களுக்கு சில சிந்தனைகள் வருகிறது, ஆலமு அது ரொம்ப அது நினச்சாலே ரொம்ப பயங்கரமாக ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அல்லாஹ்வை பற்றியான கற்பனைகள் எங்களுக்கு வருது, என்ன செய்கிறது அப்படின்னு. அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நெசமாவே எப்படி வருதா? ஆமாம், தாக்க சரீஹுல் ஈமான், அது தெளிவான ஈமான் நாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதை சொல்ல தயங்குறீங்க பார்த்தீங்களா, உள்ளத்துக்குள்ளே வருது, இப்படி நினைக்கிறோமே, சொன்னால் பாவமாக போயிடுமோ, வெளியே சொன்னால் குற்றமாக போயிடுமோ, வார்த்தைகளை வரக்கூடாதுன்னு அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்களே, அப்போ அல்லாஹ் விஷயத்தில் தவறிழைத்து விடக்கூடாது என்று எண்ணுகிற எண்ணமே ஒரு நல்ல ஈமானுடைய வெளிப்பாடு. அப்போ அந்த மாதிரியான தப்பான எண்ணங்கள் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள், ஆமன்து பில்லாஹ் சொல்லுங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள். இதுதான் நபிகளார் நமக்கு காட்டி தந்திருக்கிற வழிமுறை. கெட்ட எண்ணம் வருது இல்லை, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்விடம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேளுங்க. ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன், அல்லாஹ்வை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பிட்டேன், ஷைத்தான் என்ன குழப்பினாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படி சொல்லுங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, தெளிவாக உறுதியாக சொல்லுங்க. இது மாதிரி சொற்களின் வழியாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தவறான சிந்தனைகளிலிருந்து உங்களை மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால் நிகழ்ச்சியத்தோடு நிறைவு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது, வரக்கூடிய வாரங்களில் அதற்குரிய பதில்களை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.